ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் ஒயிட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நான் குக்கர்லேயே தம் பிரியாணி போட போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். ஒரு பட்டை, பிரியாணி ஏலக்காய், அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, கொஞ்சம் சாதி பத்திரி, கல்பாசி, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிடலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். நீல வாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். பொடியாக வெட்டின 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 150 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கிடலாம். அந்த மஷ்ரூமோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலே ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா மஷ்ரூமில் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். இந்த மஷ்ரூம் நல்லா வதங்கிட்டு இருக்க நேரத்துக்குள்ளே நம்ம பக்கத்தில் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கைப்பிடியோட முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் சுடு தண்ணியாக சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி தான் ஊற்றணும் அப்படின்றதுலாம் இல்லை. சுடு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் வேகமாக ரெடி ஆகும். பொடியாக நறுக்கின புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிடலாம். அது கூடவே ஊற வச்சு வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கிடலாம். அரை எலுமிச்சம்பழம் சாறும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கடைசியாக நம்ம பொரிச்சு வச்சுருந்த முந்திரியையும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு அடியில் ஒரு தோசை சட்டி வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சு தம் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒயிட் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணி நல்லா காரசாரமான கிரேவியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.